வீட்டில் இருக்கிற அம்மாவிலேருந்து வேலைக்கு போகிற பெண்கள் வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவி என்ன இப்படி ஒவ்வொருத்தருக்குமே பாலியல் தொல்லை தான். சரி, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா இவர்களை பாதுகாக்கக்கூடியதுக்காக உருவாக்கின புரட்சி அம்மாவால் உருவாக்கிய மகளிர் காவலர்கள். ஆமாம், நான் அதை கொண்டு வந்ததே புரட்சி அம்மாவின் ஆட்சி காலத்தில் அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க மகளிர் காவல் நிலையத்தை பெண்களுக்காகவே. அவர்கள் காவலர்களுக்கும் தொல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விருகம்பாக்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்திலேயே பெண் காவலர்களை சீண்டி அது அரஸ்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது 4.5 ஆண்டுகளாகவே இதான் லட்சணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழல் தான் பெண்களுக்கு. அதுதான் விழுப்புரத்தில் நவீனான்னு ஒரு 12வது படித்த ஒரு மாணவியை வீட்டுக்கே போய் ஒருதலை பட்சமாக காதலிச்ச ஒருத்தன் வயது பொருந்தாத, அதான் அந்த 12வது படிக்கிற மாணவன் என்ன வயது, ஒரு 16 வயதுக்கு அந்த பொண்ணு இறக்கும்போது 16 வயது.